அனைவருக்கும் வணக்கம். இது 4ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் பருவம் 1. முதல் பாடம் அன்னை தமிழே. அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இந்த பாடலை எழுதியவர் நா. காமராசர். சொல்லும் பொருளும் ஆவி, ஆவி இதனுடைய பொருள் உயிர். எண்ணில் அப்படின்றது எனக்குள். பிறப்பெடுத்தேன் அப்படின்னா பிறந்தேன். இந்த பாடலுடைய பொருள் என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறப்பெடுத்துள்ளேன். சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே அப்படின்றத அந்த பாடனுடைய பொருள். இதில் சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா. அன்னை கூட்டல் தமிழே, இதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அன்னை தமிழே. பிறப்பெடுத்தேன், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன். உனது புகழ், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உனது கூட்டல் புகழ். சொல்லி தந்தவளே, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சொல்லி கூட்டல் தந்தவளே. எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எண்ணில் அப்படின்றது எனக்குள். வினாக்களுக்கு விடையளிக்க இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவராக கூறப்படுபவர் யார்? அது விடை எழுதும்போது இப்பாடலில் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவராக கூறப்படுபவர் அன்னை தமிழ், இல்ல தமிழன்னை இன்னும் எழுதிக்கலாம். அன்னை தமிழே இப்பாடலின் ஆசிரியர் யார்? இப்பாடலுடைய ஆசிரியர் நா. காமராசர். இப்பாடலில் ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. இப்போ இங்கே என்னை எண்ணில், அதே மாதிரி உன்னை உலகில், சொல்லில் சொல்ல. அப்போ இதில் ஒரே எழுத்து ஒரே மாதிரி இருக்குது, தொடங்குற எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே இந்த பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எழுத சொல்கிறாங்க. ஒரே ஓசையில் கலந்தவளே, வளர்பவளே, வளர்ப்பவளே, தந்தவளே, இதெல்லாம் ஒரே ஓசையில் முடிகிற சொற்கள். அடுத்தது பாடலை நிறைவு செய்கிறோம். பட்டாம்பூச்சி பறந்து வா, பறக்கும் பூவாய் பறந்து வா, பட்டுமேனி ஓவியம் பார்க்க நீயும் ஓடி வா, தொட்டு உன்னை பார்க்கவா பறந்து ஓடி வா. நன்றி.